பிஜேபிக்காரங்க அடிக்கடி சொல்ற ஒரு முழக்கம், ரொம்ப பாப்புலரான ஸ்லோகன், போலோ பாரத் மாதா கி ஜே அப்படிம்பாங்க. பாரத் மாதானா என்ன? அது நம்ம நாடு தான். நாடுன்னா நிலம். சொல்றது பாரத மாதா கி ஜே. ஆனா நாட்டோட நிலத்த அங்குலம் அங்குலமா கார்ப்பரேட்டுகளுக்கு பாஜக வித்துட்டே இருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய முறைகேடுல மிகப்பெரிய ஊழல் அதை செஞ்சு வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற அஜித் பவார், மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை முதலமைச்சர், இப்போ ஒரு கேஸ்ல வசமா மாட்டியிருக்கிறாரு. அதுவும் பாஜகவோட ஒன்றிய அரசாங்கத்தோட ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய ஊழல்ல அவர் இன்னைக்கு மாட்டியிருக்காரு. என்ன நடந்திருக்கு வாங்க அந்த கதையை கொஞ்சம் பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அஜித் பவார், அவருடைய மகன், அவருடைய பேர் பார்த்தி பவார், அவர் நிறுவனத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய பேர் என்ன தெரியுமா? அமீடியா. அமித்ஷா பேரையும் மோடி பேரையும் கலந்து வச்ச மாதிரி இந்த பேர் இருக்கு. அமீடியா அப்படிங்கிற கம்பெனி பேரு. அது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய மொத்த முதலீடு எவ்வளவு தெரியுமா? ஒரே 1 லட்சம். ஆனா அந்த கம்பெனி ஒரு பெரிய முறைகேடுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. புனா அப்படிங்கிற மகாராஷ்டிராவுடைய மிக முக்கியமான ஒரு நகரம். அந்த நகரத்துல இருக்கிற ஒரு பகுதி, பாப்புலரான பகுதி கோரேகான் பார்க். அந்த கோரேகான் பார்க்குக்கு பக்கத்துல இருக்கிற 40 ஏக்கர் நிலத்தை அந்த அமீடியா அப்படிங்கிற கம்பெனி 300 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி? 1 லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட மகாராஷ்டிரா முதல்வருடைய மகன், அவருடைய கம்பெனி எப்படி திடீர்னு 40 ஏக்கர் நிலத்தை 300 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க முடியும்? உண்மையிலே அவங்க கொடுத்தது 300 கோடி ரூபாய். ஆனா அந்த நிலத்தினுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1800 கோடி ரூபாய். 1 லட்சம் முதலீட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி 300 கோடி ரூபாய் கொடுத்து 1800 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய 40 ஏக்கர் நிலத்தை புனாவில் வாங்குறாங்க. இது ஏதோ ஒன்றிய அரசாங்கத்துக்கு தெரியாத நடந்திருக்குமா அப்படின்னா இல்ல. என்ன காரணம்? அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம். அந்த நிலம் மகாராஷ்டிரா இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், மகர் சமூகத்துடைய மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். பொதுவா நில உச்சவரம்பு சட்டத்துல நிலத்தை எடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ கொடுத்தாங்கன்னா அந்த நிலத்தை அவர்கள் தான் பயன்படுத்தணுமே தவிர வேற யாருக்கும் விற்க முடியாது. விற்பனைக்கு தடை என்பது ஒரு சட்டத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனா மகாராஷ்டிரால மகர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 40 ஏக்கர் நிலத்தை ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆசீர்வாதத்தோடு 1840 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற நிலத்தை வெறும் 300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு பிரம்மாண்டமான இமாலய ஊழல். பாஜகவுடைய ஆதரவோட அங்க இருக்கிற துணை முதல்வர் அஜித் பவாருடைய குடும்பம் செய்திருக்கிற மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழல் எப்படி நடந்திருக்கு? 2 பேர் இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒருவர் பேர் ஷீத்தல் தேஜ்வானி, அவருடைய கணவர் பேர் சாகர் சூரியவன்ஷி. இவங்க 2 பேர் யாரு? ஏற்கனவே ஏராளமான முறைகேட்டுல அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டு அமலாக்கத்துறையுடைய விசாரணை வழங்கிக்குள் இருக்கக்கூடிய ஊழல் குற்றவாளிகள். அவர்கள் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இவங்க தான் இந்த பரிவர்த்தனையை பண்றாங்க. எப்படி பண்றாங்க? 272 போலி பத்திரங்களை தயாரித்து இந்த 272 போலி பத்திரங்களின் மூலமாகத்தான் அஜித் பவாருடைய மகனாக இருக்கக்கூடிய பார்த்தி பவாருக்கு அவருடைய அமீடியா நிறுவனத்திற்கு இந்த 40 ஏக்கர் நிலத்தை 1804 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய நிலத்தை வெறும் 300 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது பாஜக யாராவது எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்க ஊழல் குற்றவாளிகள், அவங்க நேர்மை இல்லாதவர்கள் என்று குற்றம் சாட்டுவாங்க. ஒருவேளை அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரங்கள்ல பாஜகவிற்கோ அல்லது கூட்டணி கட்சிக்கோ வந்துட்டா ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறாங்க. என்ன டெக்னிக் வச்சிருக்கிறாங்க? அந்த ஊழல் அரசியல்வாதிய பாஜகவுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வாஷிங் மிஷின்ல போட்டு அந்த ஊழல் கரையெல்லாம் இல்லாம பரிசுத்தமாக மாத்திடுவாங்க. அப்படி ஏற்கனவே இந்த அஜித் பவாரை பாஜக தன்னுடைய வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு ஊழல் இல்லாதவர் என்று ஒரு சான்றிதழோட தான் ஒரு கூட்டணி வச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிருக்காங்க. அவருடைய பையனுடைய ஒரு நிறுவனத்திற்கு இப்படி ஒரு முறைகேடாக ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு பெரிய நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள் இருக்கிற 2 பேர் முறைகேடாக 272 பத்திரங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊழலை யார் தட்டி கேட்பது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வழக்கமா ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பாஜக அடுத்தடுத்து ஊழலை செய்து கொண்டே இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேட்டில் மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற முழக்கத்தோட தான் செய்யறாங்க. சொல்றது பாரத் மாதா கி ஜே,
ஆனால் செய்யறது பாரத மாதாவிற்கு சொந்தமான நிலங்களை அடிமாட்டு விலைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு முறைகேடாக விற்பது. பாஜகவுடைய இரட்டை முகத்தை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். விரைவில் பாஜக ஆதரவோடு ஊழல் செய்திருக்கிற அஜித் பவார் அவருடைய மகன் சிறைக்கு செல்வது உறுதி.